அதிகம் எல்லாம் வேணாம். இந்த மலைக்கு ஒரு 200 ரூபா மட்டும். ஒரு குவார்டர் சிக்கன் 65. ஒரு 150 குவார்டர் மட்டும் வாங்கிக்கிறேன். வீட்டுல இருக்கிற ஏன் என்ன ஆச்சு? நான் மூட்டு காம்பவுண்ட் சவர மேல ஏத்துக்கிறது. ஏன் எதுக்கு? பக்கத்து வீட்டுக்காரன் என்னை எட்டி எட்டி பாக்குறான். இங்க பாரு, அவன் சரியா பாத்துருக்க மாட்டான். அவங்கிட்ட உன் மூஞ்ச கொண்டு போய் நல்லா அப்படி காமி, அவன் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிடுவான். சத்யா, சின்ன வயசுல கல்யாணம் ஆகுமா ஆகாதான்ட்டு ஜோசியம் பார்த்தேன். ஜோசிக்காரன் என்ன சொன்னான்? அத பத்தி மறுபடியும் நினைச்சு கூட பார்க்காதான். ஏன் மீறி அதை பண்ணணும்னா பின்னாடி நிறைய நான் சுதாரிச்சிருக்கேன். என்ன சும்மா சும்மா எங்கனே குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க? புருஷனோட ஆயுள் நீடிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் இருக்கிறோம்? சுமங்கலி வேறதான், திருவாய்த்துறை வேறதான், இந்த மாதிரி பல வருஷம் இருக்கிறோம் தெரியுமா? இத்தனை விரதம் இருந்து என்னடி பிரயோஜனம்? நான் சொல்ற ஒரே ஒரு விரதத்தை மட்டும் கடைபிடிங்க. புருஷன் 100 வயசு வரைக்கும் வாழ்வான். அப்படி என்ன விரதம்? மௌன விரதம். போலாமா? ஹெல்மெட் போடு. தலையில போடுறீங்க. ஏன் தலையில போடுறீ? சத்யா, நீ ஒண்ணு போட்டு குடுறீ. ஒரே ஆளே அத்தனை வேலையை செய்யறது. உங்களுக்கு டீ வேற வேணா நீங்களே போய் போட்டு குடிச்சுக்கோங்க. இந்த பொண்ணுங்களே இப்படிதான். கொஞ்சம் அழகாயிடுச்சுன்னா நம்ம சொல்றது எதையுமே என்னங்க சொன்னீங்க? டீ மட்டும் போதுமா? வேற ஏதாவது? டீ ஓகே. நைட்டுக்கு குவார்டர் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். கோழி பிரியாணி நீ ரெடி பண்ணிடு. சரிங்க. எப்படி என் ராஜதன் வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. சத்யா, உன்னை இட்லி பொடி அரைக்க சொன்னேன், அரைச்சியா? இல்லைங்க, இன்னும் அரைக்கவே இல்ல. காலையிலே மேல இட்லி காய போட்டேன், இன்னும் காயவே இல்ல. காஞ்சி வேணா அரைச்சு கொடுக்குறேன். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறா சாமி.